जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. பாபா லெண்டி தோட்டம் வழியே வரார். நிறையா ஆட்டு மந்த கூட்டம் வருது. 2 ஆட்டை பார்த்துட்டார் பாபா. 32 ரூபா கொடுத்து அந்த 2 ஆட்டை வாங்கி அப்படியே அணைச்சி பருப்பு வாங்கி ஊட்டி விட்டுட்ருக்கார். ஷியாமா தாத்தியா பண்ணால பயங்கரமான கோபம். பாபா ஒரு ஆடு 2 ரூபா தான் பாபா, நீ என்ன பாபா 32 கொடுத்து ஏமாந்து போயிட்ட, ஏமாற்ற எல்லாரும் காசை கொடுக்கறதுனால தானே உனக்கு காசோட அருமை தெரியல பாபான்னாராம். அப்போ பாபா சொன்னாராம், ஷியாமா தாத்தியா எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது, நான் ஒரு ஃபக்கீர். ஆனால் இந்த 2 ஆட்டோட கதையை சொல்கிறேன் கேளுன்னாராம். ஒரு புது கதை, நமக்கும் அந்த கதைக்கும் தொடர்பு இருக்குது, சொல்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டிங்க போன ஜென்மாவில் மனுஷ பிறவியோடு இருந்தது. என் கூட இருந்து என் கூடவே உட்காரக்கூடிய பாக்கியம் அதுக்கு கிடச்சிது. 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தானுங்க. நல்லா தான் இருந்தது வாழ்க்கை. கடைசியில் என்னாச்சுன்னா, பெரியவன் சோம்பேறி, இளையவன் நல்லா உழைக்கக்கூடியவன். பெரியவன் இளையவனை பார்த்து பொறாமப்பட்டான். கடைசியில் என்னாச்சுன்னா, இளையவன் சேர்த்து வைத்த அத்தனையும் தான் அபகரிக்கணும்னு அண்ணங்காரன் நினச்சான். கடைசியில் பெரியவன் இளையவனை கொல்றதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணால் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. பயங்கரமான கோபத்தோட வெறியோட பெரியவன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பாறை எடுத்து தம்பி தலையில் போட்டான். உடனே என்னையே நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி தம்பிக்காரன் எடுத்து ஒரு மம்புட்டி காம்பால் எடுத்து அண்ணனை அடித்தான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் இந்த 2 ஆடாக பிறந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அதனால தான் நான் தூக்கி கொஞ்சினேன், உங்களுக்கெல்லாம் இந்த விவகாரம் தெரியாது அப்படின்னாராம் பாபா. அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கூட உட்காரக்கூடிய பாக்கியம் அந்த 2 இளைஞர்களுக்கு கிடைச்சிது. மனுஷ பிறவி எடுத்து பாபா கூட உட்காரக்கூடிய பரம பாக்கியம், பரம்பொருளான சுவாமியினுடைய ஒரு சொரூபத்து பக்கத்தில் உட்கார்ந்து அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சும் தவற விட்டாங்க. பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கிட்ட இருக்கோமே, அவர்கிட்டேருந்து நம்ம எதை பெறணும், அவர் எதற்காக நமக்குள்ள நம்மளை தேடி வந்திருக்கார், எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார், நம்ம ஜென்மம் எடுத்ததனுடைய பிறவி பயனை கொடுக்கக்கூடிய பரமாத்ம ரூபமான குருநாதர் நம்ம கூட இருக்காரே, பிறவி பயனை நம்ம அடையணுங்கிறத ஒரு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு குருநாதர்கிட்ட பக்தி செய்யணும், குரு பக்தி பண்ணணுன்ற ஒரு பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ நமக்கு வரணுங்கிறதையும் வேண்டிக் கொள்ளாமல் ஊதாரித்தனமாக பணம் காசு மேலேயே, அதாவது இந்த உலக ரீதியிலேயே பற்றுக்கொண்டு பாபா கூட இருந்து கொண்டு கடைசியில் பிறந்த பயனும் போச்சு. என்னாச்சு? பிறந்த பிறவியினுடைய பயனும் போச்சு, வாழக்கூடிய வாழ்க்கையும் போச்சு. தேவையில்லாத காசு பணத்துக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இறக்கப்பட்ட அந்த ஜீவன்கள் தான் மறுபிறவியில் ஆடுகளாக பிறந்தாங்க. அதே போல் பாம்பு தவளை, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையை நான் சொல்லி சொல்லி பல முறை சொல்லியிருக்கேன். பாம்பு தவளையாக வந்தது யார்? வீரபத்ரப்பா சனபசப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சிவபக்த. சிவபக்தனுடைய கணவன் ஒரு பெரிய கஞ்சன், ஊரில் பெரிய ஆள். எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பெரியாள் கஞ்சன்கிட்ட இந்த கோயிலை, சிவன் கோவிலுக்கு எப்படியாவது கட்டணுயான்னு சொல்லி பணங்காசை கொடுத்தா, அந்த பணங்காசை ஒன்றுமே செலவு பண்ணாமல் அத்தனை காசையும் ஆட்டையை போட்டார் அந்த கஞ்சன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, மனைவியினுடைய கனவுல பெருமான் தோன்றி, உன்னால் எது முடியுமோ அதை செய், எனக்கு உன்னுடைய பக்தி தான் முக்கியம், உன் சக்திக்கு என்ன முடியுமோ செய்யின உடனே அந்த அம்மா எல்லா நகையும் எடுத்து போய் இவருக்கு தெரியாமலே வைக்கணும்னு நினச்சிது. கடைசியில் தெரிஞ்சே வைக்க போய் கட்டின கணவனே அந்த நகையை, தன் மனைவியினுடைய நகையை காசு கொடுத்து தானே வாங்கி டூப்ளிகேட்னு சொல்லக்கூடிய ஒரு விதவை பெண், அந்த பெண்ணுடைய நிலத்தை தவறுதலாக சிவபெருமானுடைய சொத்துன்னு எழுத வச்சு, கடைசியில் என்னாச்சு, இடிமலை அந்த பிறவியிலேருந்து விமோச்சனம் கிடச்சி மறுபிறவி உண்டாகுது. மறுபிறவியில் அந்த பெண் பக்த ஒரு பூசாரனுடைய மகளாக பிறக்கிறா. அந்த கஞ்சன் காசியில் வீரபத்ரனாக பிறக்கிறார். இந்த டுபிக்கின்கிற பொண்ணு இந்த பூசாரியினுடைய சிவன் கோயிலில் வேலை பார்க்குற ஆளாக இருக்கா. விதி 3 பேரையும் ஒன்று சேர்க்குது. அங்கேயும் சொத்து தகராறு ஏற்படுது. வீரபத்ரப்பான்னு சொல்லக்கூடிய
அந்த காசிலேருந்து வந்த ஆளுக்கும் பூசாரினுடைய மகளான கௌரிக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணம் நடந்து நல்லா தான் இருக்கு வாழ்க்கை. கடைசியில் என்னாச்சுன்னா டுபிக்கி, போன ஜென்மாவில் டுபிக்கியாக இருந்தவ இந்த ஜென்மாவில் சனபசபாவாக வந்திருக்கான். ஸோ இந்த சனபசபாவுக்கும் வீரபத்ரபாவும் நேருக்கு நேர் பார்த்தாலே பழைய கர்மத்தினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால சண்டையும் பிடிப்புமா பொறாமையும் போட்டியாகவும் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனை திரும்பவும் வருது. சிவபெருமானுடைய இந்த நிலத்தை விற்றா மொத்த சொத்தும் எனக்கு தான் வரணும்னு வீரபத்ரப்பா கேட்குறான். கொடுக்க முடியாதுன்னு கௌரி சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறார் கொடுக்கவே கூடாதுன்னு இந்த சனபசபாவும் சண்டை போடுறான். கடைசியில் குடும்பமே சண்டையாகிறது. வீரபத்ரப்பா பாம்பு மாதிரி சீர்றான். அந்த சனபசப்பா தவளை மாதிரி பயப்படுறான். கடைசியில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா அடுத்த பிறவி என்னாச்சு, சீர்னதுனால வீரபத்ரப்பா பாம்பாவும், பயந்து பயந்து நடுங்கினதுனால சனபசப்பா தவளையாகவும் பிறந்தார். அப்படி நடுங்கும் பொழுது பாபா கிட்ட போய் அடைக்கலம் புந்துட்டார் அந்த சனபசப்பா. பாபா என்னை நீங்கள் தான் ரட்சிக்கணும்னு சொன்ன உடனே பாபா அந்த பிறவியில் வரம் கொடுத்தாராம். நீ கவலைப்படாத, உனக்கு ஆபத்துன்னு ஒன்றுனா நான் வந்து உன்னை ரட்சணை பண்ணுவேன்னாராம். அதே போல் பாபா இந்த பிறவியில் பாபா ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வயக்காட்டு ஓரமாக பாம்பு தவளையை பிடிச்சின்னு இருக்கு. 12 நிமிஷத்தில் அந்த தவளையை முழுங்கிடும்ங்கிற வழிபோக்கன்னு சொல்கிறான். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், அந்த தவளையை நான் காப்பாற்றுறேன் பாருன்னு சொல்லி பாபா போகிறார். ஏ வீரபத்ரப்பா, சனபசபா விட புரியா இல்லையா, இந்த ஜென்மாவிலையுமா நீ இந்த மாதிரி இன்னும் வெறி கொண்டு இருக்க, தயவு பண்ணி சனபசபா விடுன்னாராம். விட்டார். அந்த மாதிரி இந்த லீலை எதுக்கு அப்படின்னா ஜென்ம ஜென்மாவாக நம்ம செய்த அந்த பாபா மேலே கொண்ட பற்றுதலும் உண்மையான பக்தியும் தான். பாபா அந்த காட்டுக்குள்ளே போய் ஏ வீரபத்ரப்பா, இந்த பிறவியிலையுமா உனக்கு இந்த தேவையில்லாத காமக்ரோத லோபமோகம் மதம் ஆச்சரியம் 6 விதமான குணங்கள், இது ஏன் நீ வந்து கர்மா வந்து இன்னும் நீ அதிகமாக ஏற்றுக்கிட்டே போகிற, தயவு பண்ணி சனபசப்பாவை விட்டுடுன்ன உடனே பாம்பு வந்து தவளை அப்படியே விட்டுடுச்சு. ஸோ அந்த மாதிரி பாபா எப்பயோ உறுதிப்பாடு கொடுத்தார், எப்பயோ உறுதி கொடுத்தார், அதை இன்னைக்கு வந்து காப்பாற்றினார் இல்லையா. அதை போல் நிறைய பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்களை பாபா ஷிரடிக்கு இழுத்தார். அத்தனை பக்தர்களையுமே வந்து பாபா ஒவ்வொரு ஜென்மாலையும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்ன்றது பரமசத்தியம். ஜிஜி நார்கேன்னு சொல்லக்கூடிய பக்தரை ஷியாமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் இந்த ஊர், இவர் இங்கிருந்து பிறந்தார், இவருடைய அம்மா அப்பா இப்படி அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். பாபா சொன்னாராம், நீ எனக்கு இவனை அறிமுகப்படுத்துறியான்னாராம். பாபா என்ன தெரியுமா சொன்னார், 30 பிறவிகளாக இவனை நான் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன்னாராம். 30 ஜென்மாவா ஜிஜி நார்கேனுடைய லைஃப்பில் நான் இருக்கேன் அப்படின்னாராம். அது மட்டும் இல்லை, புரந்தரேன்னு சொல்லக்கூடிய பக்தரை 7 நூற்றாண்டுகளாக எனக்கு அவனை நல்லா தெரியும், அவன் இல்லாமல் என்னால் ஒரு பருக்கையை வாயில் வைக்க முடியாதுன்னாராம் பாபா. அதை காட்டிலும் ராதா கிருஷ்ணமாயி அன்னையை பார்த்து பாபா நானா சாஹிப் சாந்தூர்கிட்ட சொல்கிறார், இவளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஆத்ம சம்பந்தமானது, சரீர சம்பந்தமானது இல்லைன்ட்டாராம். அந்த மாதிரி பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அவர் நம்ம வாழ்க்கையில் வரல. நம்ம அவரை இன்னைக்கு வணங்குகிறோம், அவருடைய நாமங்களை பாடுறோம், அவருடைய திருவடியை வணங்குகிறோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம் இல்லாமல் இது எதுவுமே நடக்கலை. ஆகையினால் நிறைய விஷயங்கள் உண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பாபாவுடைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குங்க, பாபாவோட விஷயங்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்மா பத்தாது.